வணக்கம் வணக்கம். புதிய கட்சிக்கு ஒரு அறிவிப்பு என்னவென்றால், எம்எல்ஏ 108 பேர் செய்தாங்க இல்லையா, 107 பேர் 107 பேர் சம்பளத்துலேருந்து மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொஞ்சம், அது எவ்வளோ சம்பளம் வரும், எவ்வளோ போட்டுருக்குறாங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குவாங்க. இந்த மாதம் அடுத்த மாதம் தான் கொடுக்கணும். ரேடியோ நியூஸில் கொடுங்க, யூடியூப் சேனலில் கொடுக்குவாங்களா உங்கள் சம்பளத்தில். எல்லாருமே இதுவரைக்கும் சம்பளம் இல்லாமல் தானே பாடுபட்டீங்க. கட்சி எப்படி உண்டு பண்ணீங்க, பந்தல் போட்டீங்க, அது போட்டீங்க. அப்புறம் அந்த நீதி வழங்கு முட்டாள்னு சொல்கிறாரு, அப்படி ஆளுகளை வந்ததே இல்லையோ. அது எத்தனை கொஞ்சம் வீட்டில் சொன்னபடியாக வேலை செய்யாமல் வந்துட்டு இப்போது அவங்க எல்லாம் கம்முன்னு போய் செய்ச்சிட்டாங்க. இல்லை வேலை வெட்டி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கல, ஒரு வாஷிங் மிஷின் வேலை, டேங்க் பார்க்கல, இல்லை கரண்டை பார்க்கல, தண்ணி விடையில் பார்க்கல. அது அத்திக்கடவு டேங்க்லேருந்து அப்படி எல்லா டேம்லேருந்து தண்ணி பைப்பு வருது. அந்த பைப்பு லைனுக்கு ஒரு வாஷிங் மிஷின் போடுங்க. அது கூட படித்து இதானே படித்து இதை இன்ஜினியரிங் வேலைக்கு பழக்குங்க. இதெல்லாம் வேலைக்கு போடாமல் விட்டு போட்டு ஆளுகளை மாற்றிட்டு இருந்தா ஆளுகளே மாற்ற வேண்டாம். கம்முனி கூட ஆளுகளை போடுங்க. ஆளுகளை போட்டாத்தான் புதிய கட்சியை வாழ முடியும். சும்மா மந்தத்தில் மாங்காய் உடையின்னு உடையாது. இல்லை உங்கள் சம்பளத்தில் போட்டு கொடுங்க. நீங்கள் எத்தனை நாள் பந்தம் போட்டீங்க, கூட்டம் போட்டீங்க, எத்தனை செலவு. அந்த ராட சைடுக்கார அவங்க அந்தாலும் ₹1 ₹2 பொதுமக்கள் கிட்ட வசூல் பண்ணி தான் அந்த லாட்டரி சீட்டு விற்றுருக்காரு. சும்மா விற்கல. விற்ற காசு உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஏதோ மந்திரியாகிக்கிட்டுன்னு கொடுத்தாரு. அதுலேயும் நீயும் கொஞ்சம் இனிமேல் பல கோடி சம்பாதிப்பேன்ட்டு விட்டு போட்டு வந்து மக்களுக்கு சேவை செய்கிற பாரு. மயில் கட்டுது பாரு. இதெல்லாம் சயனு, நல்ல சயனு தான். பார்த்து வேலை செய்யுங்க. மக்கள் வணக்கம். குடிநீர் பணியாளர் சங்கம். இல்லாததுக்கு 37 உங்கள் சம்பளத்தில் போட முடியுங்க. இந்த மாதம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம்னு சொல்லுங்க. ரேடியோவில், யூடியூப் சேனலில், சன் டிவியில், விஜய் டிவியில், நல்ல ஒழுக்கமான டிவியில் போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னு உதயநிதி மாதிரி போராடுவான். போராடி போலீஸ்காரர் 2 போலீஸ்காரர் உதயநிதி சப்போர்ட்டாக போவான். கேஸ் எழுதும்போது அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக போவான். நீங்கள் நின்றுட்டு நடுத்தூக்கில் நட்டை காட்டிட்டு போவீங்கிறது மக்கள் தீர்ப்பு. இது எந்த தீர்ப்பு இல்லை. குடிநீர் பணியாளர் சங்கம் தீர்ப்பு இல்லை. மக்கள் இப்படி யோசிக்கிறாங்க. உங்களால் முடியலைன்னா கவத்தை கட்டி கிணத்துல ஒரு டன்னை இழுக்கணும். எல்லாம் சேர்ந்து அதையும் சேர்ந்து உங்கள் கட்சியில் இருக்கிறதும் சேர்ந்து இழுத்தா பரவாயில்ல. உங்கள் கட்சிக்காரர் சில பேர் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு அது கூடுறதுக்கு திமுகவில் சேர்றது, அதில் சேர்றது, இதில் சேர்றது. இப்போ அண்ணா திமுக எதுக்கு வருது? அவங்கள பூரா உழைச்சாச்சு. மீண்டும் உங்கள்கிட்ட வரப்போகுது உங்களை உழைக்கிறதுக்கு. வணக்கம் 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 வணக்கம்.